Welcome everyone. இப்போ நம்ம sums பார்க்கலாம். The velocity of light in a liquid is 1.5 into 10 power 8 meter by second, and in the air it is 3 into 10 power 8 meter by second. If the ray of light passes from liquid into air and calculate the value of critical angle அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லிக்யூட்ல இருந்து ஏருக்கு போகுது. அப்போ போகும்போது இங்கே என்ன கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு இது நார்மல் அப்படின்னா, இப்போ லிக்யூட்ல இருந்து எதுக்கு போகுது, ஏருக்கு போகுது. போகும்போது கிரேசஸ் அலாங் த இன்டர்ஃபேஸ். சரிங்களா? அப்போ இது ஐசி, இங்கே 90 டிகிரி. இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த மியூ என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ மியூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. மியூ ரெண்டோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது லிக்விட்ல போகையில லைட்டோட வெலாசிட்டி இவ்வளோ, அதே ஏர்ல போகையில லைட்டோட வெலாசிட்டி இவ்வளோ. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ரெண்டு வெலாசிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா C/V. சரிங்களா? இது எப்பவுமே கிரேட்டராக இருக்கும், இது ஸ்மாலராக இருக்கும். அப்போ மியூ வந்து எப்பவுமே ஈக்குவல் டு 1 ஆர் கிரேட்டர் தென் 1. அப்போ பார்த்தீங்கன்னா சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 into 10 power 8. வி வந்து 1.5 into 10 power 8. ஸோ 10 power 8 கேன்சல். ஸோ இங்கே 2 டைம்ஸ், இங்கே 1 டைம்ஸ். அப்போ 2 வருது. அப்போ மியூ வந்து 2 வருது. சரிங்களா? ஆக்சுவலாக மியூ வந்து 2 வருது. அப்போ நமக்கு சைன் ஐசி வந்து 1 upon மியூ, ரைட்டா? 1/2. இப்போ சைன் வந்து 1/2. சைன் ஆங்கிள் எப்போ 1/2, 30 டிகிரியில், ரைட்டா? அப்போ ஐசி வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.